two charges each equal to q kept at a distance minus a plus a on x-axis. அப்போ x-axisல இது midpoint, ஏன்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு சார்ஜ் இருக்கு, மைனஸ் ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இன்னொரு சார்ஜ் இருக்கு. சார்ஜ் ஓகே. A particle of mass m and charge q naught is placed at the origin. அப்ப இங்க ஒரு சார்ஜ் வைக்கிறோம், அது மைனஸ் q by 2, அத வந்து q நாட்னு வச்சுக்கிட்டாங்க. q naught is nothing but q by 2 is placed at the origin. If the q naught is given a small displacement, y is very much less than a. வேற ஒண்ணும் இல்ல, இந்த q-வை இத கொஞ்சம் மூவ் பண்றோம் in along y axis, the net force acting on the particle is proportional to. இத நீ புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சார்ஜை லேசா மேல மூவ் பண்ண y என்ற டிஸ்டன்ஸ், அப்போ ரெண்டுக்கும் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த பார்ட்டிகல் தான் கேட்டிருக்கு. ஸோ இந்த சார்ஜ் இந்த q/2 கொஞ்சம் மேல போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுல நெட் ஃபோர்ஸ் the charge q naught is given a small displacement மேல, அப்ப இந்த இடத்துல இருந்து இங்க மூவ் ஆகி நிக்குது அந்த q/2. இப்போ ரெண்டுலயும் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போடலாம், ரிலேஷன் தான் கேட்டிருக்கு. அந்த நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ரிலேஷன்ல கொண்டு வர்றோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறது. ஸோ இந்த சார்ஜ் கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கு, இதானே? இது y என்ற டிஸ்டன்ஸ், இதுல இருக்க டிஸ்டன்ஸ் டீன்னு வச்சுக்கலாமா, இதே டீன்னு வச்சுக்கலாமா? அப்போ what is the force between these two charges? F will be equal to இது k into q into q/2, q into q/2 by d squared, d squared. அடுத்தது இதான் இதுல ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ். இது வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன், இது q/2, இது q, இது ரிப்பலா ஆயிருக்கலாம் இப்படி ஒரு ஃபோர்ஸ். இது மைனஸ்ல அவ கட்டா இந்த ஃபோர்ஸ் டவுன்வர்டா தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ண ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷன்லயும் அதே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம், சரியா? அதுவும் இதே தான் ஃபோர்ஸ். அப்போ இது F1 அப்படின்னு வச்சா F1 F2 ஈக்குவல் தான். இது F1னா இது F2. அப்ப நெட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், ரெண்டுமே இந்த டைரக்ஷன்ல ஆக்ட், இதுவும் பிளஸ் தானே, இதுவும் பிளஸ், இது ரெண்டும் மைனஸ். இந்த டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. நெட் ஃபோர்ஸ் வில் பி F squared or F1 squared plus F2 squared, அது F1 squared தான், 2F1 F2 into cos theta. So cos angle நம்ம பார்க்கணும் theta. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க ஆங்கிள் தான் நமக்கு, இந்த ஆங்கிள் தானே வேணும், resultant force or இந்த ஆங்கிள். நம்ம இந்த ஆங்கிள் தீட்டா, இது ஒரு தீட்டான்னு வச்சுக்க. அப்போ இது ஒரு தீட்டா, இது ஒரு தீட்டா, இது ஒரு தீட்டா, இது ஒரு தீட்டா. இப்போ இந்த F1ம் F2ம் ஈக்குவல் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுனா, we wanted to find out resultant. resultant இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணுது, அந்த resultant ஃபோர்ஸை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ F1 ரெண்டு காம்பனண்டா பிரி, இந்த ஆங்கிள் தீட்டானா ஒரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், which is
F1 sin theta. இன்னொரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அது F1 cos theta. சிமிலர்லி இந்த F2 பிரிச்சேன்னா F2 sin theta இப்படி இருந்திருக்கும், F2 cos theta downward. என்னன்னா F1 sin theta F2 sin theta equal and opposite. அப்ப resultant will be or net force will be equal to, இங்க ஒரு F1 cos theta F2 cos theta 2F1 cos theta போட்டுலாமா? F1 F2 equal F1 cos theta plus F2 cos theta நம்ம 2F1 cos theta போட்டுட்டோம். F1 க்கு ஃபார்முலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதான் இந்த Q-க்கும் Q/2 இடையில இருக்க ஃபோர்ஸ். இதை வேணா நம்ம கால்குலேட் பண்ணேன்னா K Q² by 2D². இப்போ இதுல நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிடுவோமா? நெட் ஃபோர்ஸ் வில் பி 2 into இந்த ஃபோர்ஸ். அதான் F1 equal to F2 K Q² divided by 2D² into cos theta. இத theta cos theta is opposite adjacent side by hypotenuse. Adjacent side is இப்ப cos theta அதான் இங்க கால்குலேட் பண்ணமே, y by adjacent side by hypotenuse d. அப்ப y by d, y by d. அடுத்தது அப்போ d² d வருது. உனக்கு d வேல்யூ இங்க நம்ம d வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், d² வேல்யூ இருக்கு. அப்ப ரெண்டையும் d² d மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வரும்? இந்த டேர்ம், this term will become 2kq² y divided by 2 கூட கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். சோ d² இந்த வேல்யூ d இந்த வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா a² plus y² to the power of 3/2 ஆயிருமா? இந்த இடத்துல தான் A is இந்த ப்ராப்ளமே A is very much higher than Y அப்படின்றதா இதோடைய கண்டிஷனே. இங்க பார்த்தேன்னா A is very much higher than Y. அப்ப நம்ம இந்த கேஸ்ல என்ன பண்ணிடலாம்? Y என்ன அடிஷனல் வருது, A ஓட ஆட் see அடிஷன்லயோ சப்ட்ராக்ஷன்லயோ ஸ்மால் டேர்ம் கேன் பி ரிமூவ். அப்போ Y ரிமூவ் பண்ணேன்னா டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? A² to the power of 3/2 வந்து A³ மாறிடும். பேலன்ஸ் என்ன வரும்? net force will be equal to தான் கேன்சல் பண்ணிட்டோமே, K Q² Y divided by A³ ஆயிரும். ஃபைனலா அவன் கேட்ட ரிலேஷன் Y-க்கும் F-க்கும் என்ன ரிலேஷன்னா net force is directly proportional to Y. அப்ப answer is first option. The net force acting on the particle is proportional to Y is the correct answer. Where we did not 2D எடுக்கல, Q/2 இது Q இது Q/2. So K இந்த பாரு K Q into Q/2. We don't have a place.